எப்படிப்பட்ட தேசம்? அகந்தை நிறைந்தது, பெருமை. நான் யார் தெரியுமா? நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? எனக்கு கீழே எத்தனை பேர் தெரியுமா? என்கிட்ட எவ்வளவு இருக்கு தெரியுமா? பெருமை, அகந்தை. அல்லேலூயா. அப்போ அதை என்ன சொல்றாரு? மோவாப் என்றால் மெத்தை பெருமைக்காரன். அல்லேலூயா. ஆவிக்குரிய மண்டலத்தை விட்டுட்டு ஓடுனா இழப்பு எல்லாருக்குமே உண்டாகும். எனக்கு நம்மள அப்படிதான். அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? எந்த சூழலிலும் ஓடிடவே கூடாது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல கர்த்தாவே, நாங்க உங்க பாதத்தில் இருக்கப்பா, நீங்க தந்த இடத்துல நீங்க கொடுத்த ஸ்தானத்தை விட்டு நான் விலகவே மாட்டேன்னு சொல்லி மன உறுதியா இருந்தோம் அப்படின்னா, அந்த அம்மா சொல்லிச்சு, அந்த அம்மாவை பார்த்து தேவதூதன் சொன்னா போய் அடங்கிருந்து சொன்னான். அந்த அம்மா அடங்கி இருக்க போச்சு. அல்லேலூயா. அங்க போய் அடங்கி இருந்ததுனால அந்த அம்மா செஞ்சாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அந்த அம்மா ஒரு நல்ல இஸ்மவேல் கோத்திரத்தை பெற்றெடுத்தாங்க. யோசித்து பாருங்க, இஸ்மவேல் என்ற ஒரு பக்த ஒரு மகனை பெற்றெடுத்த காரணம் என்ன? அடங்கி இருந்ததுனால. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறாதான், நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்? நம்முடைய வாழ்க்கை எங்க போய்கிட்டு இருக்கு? நம்ம வாழ்க்கை நம்ம எல்லாம் எங்கேயும் போகக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரை சுற்றி ஆண்டவருடைய அண்டையிலே உட்கார்ந்து கூட ஆவிக்குரிய மண்டலத்தை விட்டு வெளியேறக்கூடாது. எந்த காரணத்திலும் வெளியே போயிடக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, அந்த வரையில பார்த்தேன், 10 வீடு 20 வீடா தெரிஞ்சிச்சு. ஆண்டவரே இப்போ ஊருக்குள்ள நுழையிலே வீடா கட்டிட்டு இருக்காங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? இதை பெரிய பட்டணமா மாத்துறாரா இல்லையா? அப்படிதானே? பாருங்க, உங்க ஊர் எல்லாம் இப்ப என்ன ஆகிட்டு இருக்கு? வீடா மாறிட்டு இருக்கு. அங்க வடக்கையும் தெற்கையும் ஆண்டவர் வீடா கட்டி கொடுத்துட்டு இருக்காரு. எப்படியோ ஆண்டவர் ஒரு நாள் ரட்சிப்பார், அது ஒரு பக்கம். ஆனா ஒரு கூட்ட ஜனங்கள் உருவாகி கொண்டு பெருகி கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா? அல்லேலூயா. தேசத்தை கர்த்தர் பெருக்கிறவர். அப்போ எந்த சூழ்நிலையிலும் நீங்க ஓடாம இருந்ததுனாலதான் இந்த பட்டணத்துல உங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ பேர் பஞ்ச காலத்துல அங்க போனா அதை சாதிச்சிடலாம், இங்க போனா மழையை சாதிச்சிடலாம் அப்படின்னு போனவங்க ஏதாவது சாதிச்சிருக்காங்களா? வீட்டுல ஒரு ஓடு கூட மாற்ற முடியாம தான் இருப்பாங்க. அப்படிதானே? ஆனா ஆண்டவர் எங்கேயும் ஓடாம கர்த்தர் தந்த தொழில, கர்த்தர் தந்த பொழப்புல ஸ்ட்ராங்கா நின்னவங்க யாராவது எதை இழந்திருக்காங்களா? ஆசீர்வாதமா தானே இருக்கோம் நம்மளாம். அப்படிதானே? அப்ப ஆண்டவர் கொடுத்த ஸ்தானத்தை விட்டு நம்ம நினைஞ்சிடக்கூடாது, போகவே கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து அதுதான் சொன்னாரு, ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு விலகிறாதங்க, ஆவிக்குரிய மண்டலத்தை விட்டு பெயராதங்க. அந்த நகோமி என்ற குடும்பம், அவங்களுடைய குடும்பம் அந்த ஆவிக்குரிய மண்டலத்தை விட்டு வெளியே போனதுனாலதான் மோவாப் என்ற அந்த தேசத்துக்கு, அநீதியான தேசம், பெருமையான இடத்துக்கு, பெருமை நிறைந்து அகந்தை நிறைந்து தலக்கணம் நிறைந்த இடத்துக்கு போனதுனாலதான் பெரிய இழப்புகளை சந்தித்தார். அல்லேலூயா. அவன் நினைச்சு போனது என்ன? அங்க போனா நல்லா செல்வ செழிப்பா வாழலாம், எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு போனது என்ன நடந்துச்சு? அப்படியே உள்டாவா நடந்துட்டு தலைகீழ மாறி போச்சு. தன் கணவனையும் பிள்ளைகளை இழந்து போனான். அல்லேலூயா. மறுபடியும் இழந்தோடனே ஐயோ செழிப்பான தேசம் மறுபடியும் இருந்தாளா? என்ன ஆளை விட்டா போதும், என் பூமியே எனக்கு போதும் என்று சொல்லி ஓடோடி வந்தாலே. அதைத்தான் ஆண்டவர் நமக்கு இங்க என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா, முதலே நீ போகாம இருந்திருந்தா இந்த இழப்பு நெஞ்சிருக்காது, வந்திருக்காது. அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்காக தான் இந்த சம்பவத்தை தேவன் நமக்காகவே எழுதி வைத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையோ உன் ஆவிக்குரிய மண்டலத்தை விட்டு நீ ஓடிடாத அப்படின்னு நமக்கு சுட்டி காட்டுவதற்காக தான், நம்ம வாழ்க்கை முறையை கர்த்தர் கட்டி எழுப்ப வேண்டும் என்பதற்காக தான் இந்த சம்பவங்களை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில மாறா என்று யாரும் நெஞ்சிடக்கூடாது. நம்மளை பார்த்து ஒரு நாளும் கூட்டவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். என்ன நடந்தாலும் ஆண்டவரே நீங்க எனக்கு போதும்பா, நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே, என்ன நீங்க நடத்துவீங்க. நமக்கு என்ன தேவைங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியுமோ இல்லையோ, நம்ம அப்பா இயேசுக்கு தெரியும். அல்லேலூயா. அடுத்த வேலைக்கு என்ன தேவை என்பது யாருக்கு தெரியும்? நம்ம அப்பாவுக்கு தெரியும். அதனாலதான் சொன்னார், தாய் தன் பாலகனை கூட என்ன செஞ்சிடலாம், மறந்துடுவா அடுத்த வேலை இல்லை. ஆனா அப்பா என்ன செய்யறது இல்லை, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் கிடையாது. அந்த தேவன் நம்ம ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். அடுத்த வேலைக்கு என்னென்ன கொடுக்கணும் என் பிள்ளைக்குங்கிறது அவர் முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் நமக்காகவே ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனிடத்துல அந்த தேவனுடைய காரியத்தை விட்டு, சத்தியத்தை விட்டு, அந்த பாதையை விட்டு, அந்த அபிஷேகத்தை விட்டு, அந்த வரத்தை விட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது,
வெளி வந்துடவே கூடாது. அதுக்குள்ளே நிலைக்கணும். உலகத்துல காட்டுறதெல்லாம் மாயையாத்தான் தெரியும், மகிமையாத்தான் தெரியும், பார்க்கறதுக்கு அழகா தெரியும், பார்க்கறதுக்கு அருமையாத்தான் தெரியும். மயங்கிடக்கூடாது. அதை நம்பி நமக்கு மண்டலத்தை விட்டு வெளியில வந்துட்டோம் அப்படின்னா என்ன நடக்கணும்னு சொல்லவே முடியாது. வேதனை, துக்கம், இழப்பு, இது தேவையா நமக்கு? ஆனால் ஆண்டவர் நிச்சயமாய் அவர் பாதத்தில் இருந்தோம்னா, அவரை நம்பி உட்கார்ந்துருந்தோம்னா, அவர் நமக்கு கொடுத்த ஸ்தானத்தை விட்டு, ஒரு பட்டணத்தை விட்டு, இடத்தை விட்டு, கொடுத்த காரியங்களை விட்டு நம்ம வெளியே வராமல் இருந்தாலே போதும், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எந்த இழப்புமே வராது. மற்றவங்க என்னமும் நினைச்சிட்டு போட்டோம், எவ்வளவு கேவலமா நினைச்சாஞ்சாதான், ஏளனமா நினைச்சாஞ்சாதான், ஒண்ணு இல்ல ஓட்டாண்டி பிச்சைக்காரன் சொன்னாஞ்சாதான். அல்லேலூயா. ஆண்டவர் பிச்சைக்காரன ஒரு செகண்ட்ல நெஞ்சிருவாரு, உயர்த்தவும் முடியும். பெரிய கோடீஸ்வரனை பிச்சைக்காரனாவும் ஆண்டவரால் மாற்ற முடியும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பேர் நம்ம பார்த்திருக்கோமா இல்லையா? எத்தனையோ குடும்பம், வாழ்ந்துகிட்ட குடும்பம் இருக்கா இல்லையாமா? என்ன கோடி கோடியா நல்ல செல்வ செழிப்பா வாழ்ந்துட்டு இன்னைக்கு ஒண்ணு இல்லாம இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஒண்ணு இல்லாம ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம வளர்ந்த குடும்பம் இன்னைக்கு எப்படி இருக்கு? கோபுரத்தில் இருக்குது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்மை நிச்சயமாய் உயர்த்த வல்லவர், நம்ம கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் தயவு செய்து ஆவிக்குரிய மண்டலத்தை விட்டு, ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு, சத்தியத்தை விட்டு, சத்தியத்தின் உபதேசத்தை விட்டு விலகி போயிடவே கூடாது. கர்த்தர் பலத்த காரியங்களை நம்ம கூட இருந்து செய்வார். இழப்புகளுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்கள். எல்லார் கண்களை மூடு. ஒரு விஷயம் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்தமான நல்ல பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. எந்த நல்ல வேளையில நீர் எங்களோடு பேசினீர் கர்த்தாவே. ஆண்டவரே, நகோமியுடைய குடும்பம் அந்த யூதேயா தேசத்தில் உள்ள எருசலேம் பட்டணத்திலிருந்து ஆண்டவரே மோவாப் என்ற தேசத்துக்கு ஒரு சின்ன பஞ்சம் வந்ததனால ஆண்டவரே அந்த பட்டணத்தை விட்டு ஓடி போனார்கள். பக்கத்து தேசம் செழிப்பா இருக்கு, ஆசீர்வாதமா இருக்குன்னு நம்பி ஓடினாங்க. ஆண்டவரே, அந்த தேசம் பெருமை உள்ளது, அகந்தை உள்ளது, அழிவுக்குரியது என்று தெரியாம, அது அழிவின் மண்டபம் என்று தெரியாமல் ஓடினார்கள். ஓடினது நிமித்தமாக தன் கணவரை இழந்தான், தன் பிள்ளைகளை இழந்தான், சந்தோஷத்தை இழந்தான், சமாதானத்தை இழந்து போனான். ஆண்டவரே, அந்த நிலம் ஆண்டவர் யாருக்கும் எங்களுக்கு வரக்கூடாது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய மண்டலத்தை விட்டு, தாய் பட்டணத்தை விட்டு, தேவன் கொடுத்த ஸ்தானத்தை விட்டு நாங்கள் விலகிடவே கூடாது. ஆண்டவரே, அந்த நகோமிக்கு வந்த இழப்புகள் ஆண்டவரே இங்க வந்திருக்கிற எந்த குடும்பங்களுக்கும் வரக்கூடாது. நீங்க கொடுத்த அந்த மண்டலங்களுக்குள்ளே அவர்கள் நிலை நிற்க வேண்டும், சத்தியத்திலே நிலை நிற்க வேண்டும், ஜெய ஜீவியத்திலே நிலை நிற்க வேண்டும், ஜெபிக்கிறதிலே, வேதம் வாசிக்கிறதிலே, வேதத்தை ஆராய்வதிலே, யாரு கேலி கிண்டல் செய்தாலும் சரியா, யாரு கேவலமாய் அவமானமாய் என்ன சொன்னாலும் சரி, கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆவிக்குரிய மண்டலத்தை விட்டு, ஆவிக்குரிய வட்டத்தை விட்டு வெளியே வராதபடிக்கு நிலை நிற்க நீர் உதவி செய். உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த இழப்புகளில், எந்த சூழ்நிலையில், எந்த காரியத்தில் வராதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை நினைவு கூர்ந்தப்பா. அந்த ஆகார் ஆண்டவரே, அந்த ஆகாரை பார்த்து எங்கே போகிறாய் என்று சொல்லி கேட்டார். ஆண்டவரே, அந்த கேள்வியின்படி இந்த ஆண்டவரே நகோமி குடும்பம் ஆண்டவரே போகக்கூடாத இடத்துக்கு போனார்கள், பெருமை நிறைந்த இடத்துக்கு போனார்கள், அகந்தை நிறைந்த, மேட்டுமை நிறைந்த இடத்துக்கு போனார்கள், இழப்பு சந்தித்தார். ஆகாரோ உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே தன் ஆச்சரியனுடைய கரத்தில் அடங்கியிருந்தது நிமித்தமாய் இஸ்மவேல் என்ற ஒரு குமாரனை பெற்றெடுத்தால் ஒரு ஆசீர்வாதம்.